ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை பிரிட்டன் நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது. 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் தோல்வியை பிரதமர் தெரசா மே சந்தித்துள்ளதால் அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தெரசா மே மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களிடையே கடந்த 2016ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற 52% பேர் ஆதரவு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பிரதமராக பதவியேற்ற தெரசா மே ஐரோப்பிய ஒன்றியத்துடன் 2 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரிட்டன் அரசு கடந்த நவம்பர் மாதத்தில் ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தம் மீது நாடாளுமன்ற கீழவையில் கடந்த 5 நாட்களாக விவாதம் நடைபெற்றது. இதில் நேற்று இரவு உரையாற்றிய தெரசா மே நாட்டின் எதிர்கால நலன் கருதி ஒப்பந்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் 650 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் ஒப்பந்தத்துக்கு 202 உறுப்பினர்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்தனர். 432 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டது. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அரசுக்கு மிக பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. The noes to the left 432. So the noes have it, the noes have it. Unlock. தெரசா மேவின் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 317 உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கு எதிராக தெரசா மேவின் கட்சியைச் சேர்ந்த 115 பேர் வாக்களித்துள்ளனர். ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தெரசா மே அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தொழிலாளர் கட்சித் தலைவர் ஜெரிமி கோர்பின் கொண்டு வந்தார். இதன் மீது இன்று இரவு விவாதம் நடத்தப்பட்டு இந்திய நேரப்படி நள்ளிரவில் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதனால் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவது தொடர்பான மாற்று திட்டத்தை திங்கட்கிழமை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரசா மே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு வெளியே கூடியிருந்த எதிர்ப்பாளர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டு மக்களிடையே 2வது பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவு இருப்பதால் இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் தெரசா மே வெற்றி பெறுவார் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.